வணக்கம். இந்த வீடியோவில் சுகர் பீட் அண்டு 3mm கோல்டன் பீட் வச்சு நம்ம எப்படி ஒரு ஹேர் பேண்ட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இந்த 2 பீடு, அதுக்கப்புறம் தேவையான பேண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவில் நமக்கு என்னது அளவு தேவையோ ரவுண்டு இல்லைன்னா எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பீடையும் வச்சு எப்படி அதை மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாக நெருக்கமாக இந்த பீடை வச்சு நம்ம கோல்டன் பீட் மேலே அந்த சில்வர் சுகர் பீடை வச்சு பண்ணுவோம்ல, அந்த ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக நெருக்கமாக எல்லா இடத்துலையும் பண்ணிடணும். அப்படி நெருக்கமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி நல்லா நெருக்கமாக பண்ணிவிட்டு எந்த கேப்புமே இல்லாத மாதிரி பண்ணிடணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதை கட் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் எந்த கேப்புமே இருக்காது. இப்போ பாருங்கள், இதில் நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அதை பேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான பேண்டு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு அந்த இதில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வச்சு ஸ்பாஞ்சோ இல்லை கேன்வாஸ் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா அந்த பேண்ட் மேலே வச்சு சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு கொஞ்சம் ஒட்டிட்டு திரும்ப ஊசி நூல் வச்சு நல்லா தைச்சி விட்றணும். நல்லா டைட்டாக தைக்கணும். நம்ம தைச்சிருக்க மாதிரி தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக தைக்கணும். தைச்ச பிறகு இந்த பேண்டை பார்த்தோன்னா ஆரி ஒர்க்கில் இவ்வளோ அழகான இந்த 2 பீடையும் வச்சு இவ்வளோ அழகான பேண்ட் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ அழகாக இது இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள். இந்த பேண்டு ரொம்ப யூனிக்கான டிசைனில் இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி.